ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிக்க வந்து ஆரம்ப காலத்தில் இவர் நடிக்க தெரியல, சின்ன பையனா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு நடிப்புல ஒரு ரேஞ்சில் வந்து நிற்கிறாரு, ஆக்டரா ஒரு ரேஞ்சில் வந்து நிற்கிறாரு. டைரக்ஷன்ல பின்னி படம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ லாஸ்டா கூட ஒரு படம் பண்ணாரு, யாருன்னு ஒன்று சொல்றேன். லாஸ்ட் ஒன்று புரியுதான்னு பாருங்கிறாரு, பாட்டு பாடையும் செய்யறாரு. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூஸும் பண்றாரு. ஒரு படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணி, இவரே டைரக்ட் பண்ணி, இவரே நடிச்சு, இவரே லிரிக்ஸ் கதை, இவரே சாங்லாம் எழுதி, இவரே பாடி ஒரு படமே பண்ணி முடிச்சிடலாம் போல இவர் ஒரு ஆள் இருந்தா. அந்த அளவுக்கு இருக்காரு. யாரும் தனுஷை பத்தி தான் சொல்றேன். இப்போ இவருக்கு இந்த மாசத்துல 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. அது எல்லாம் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நீக் இந்த படத்தை அவர் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட் வந்திருக்கும். இதுல கோல்டன் ஸ்பேரோ பாட்டு கூட பயங்கரமா ட்ரெண்டிங். இப்போ கூட 130 மில்லியன் கூட வியூஸ் போயிருக்கான். பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தி எஸ் சூர்யா பார்த்து சூப்பரா இருந்துச்சு, நல்ல காமெடியா எடுத்திருக்காப்ல, ஜாலியா எடுத்திருக்காப்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த படம் பிப்ரவரி 26 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இட்லி கடை படம், இந்த படத்தை நம்ம தனுஷ் தான் டைரக்ட் பண்றாரு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தை நித்யா மேனன் தான் ஹீரோ நடிக்கிறாங்க. இவங்க இது திருச்சி டிராமத்திலே பார்த்துருப்பீங்க, பயங்கரமா ஒரு 2 காம்பினேஷன்லாம் செட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல நித்யா மேனன் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் ஒரு எமோஷனலான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இட்லி கடை படத்தில் அருண் விஜய் தான் வில்லனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் நீங்க என்ன இருந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அஜித்துக்கு வில்லனா பயங்கரம் பண்ணியிருப்பாரு. அவர் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை தனுஷ் வில்லனா அருண் விஜய் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்ம் நியூஸ் சொல்லி வரல, நடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த படம் இட்லி கடை படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் குபேரா படம். இந்த படம் 1 மாசம் முன்னாடியோ 2 மாசம் ட்ரெயிலர் வெளியே விட்டுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. முடியல நிறைய வளர்த்து போட்டு எப்படி விறுவிறுன்னு ஓடுவாரு. டைலாக் எதுவுமே இருக்கு அந்த படத்துல. ட்ரெய்லர்ல நல்லா இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கையில அந்த படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ட்ரெய்லரே பின்னி படம் எடுத்துப்பாரு, பயங்கரமா நடிச்சிருந்தாரு. நீங்க இந்த 3 படத்துக்கு எந்த படத்துல வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.